தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பான காலை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாள் புதன்கிழமை சூசைபருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த நன்னாளிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் புனித சூசைபர் வழியாக அநேக நன்மைகளை நமக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவர் நற்செய்தி வழியாக சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். ஆக ஜெபம் என்பது நாம் கடவுளோடு கொள்ளக்கூடிய ஒரு உரையாடல். இதைத்தான் தூய அபிலா தெரசம்மாள் கார்மேல் சபை புனிதை தன்னுடைய சகோதரர்களுக்கு அருமையாக சொல்லுகின்றால், யார் நம்மை அன்பு செய்கிறார் என்று நாம் அறிந்து அவரோடு கொள்ளக்கூடிய ஒரு ஆத்மீகமான ஒரு உரையாடல் தான் ஜெபம் என்று சொல்லுகின்றார். ஜெபத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களை தன்னுடைய வாழ்விலே அவர் வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய அனுபவத்தின் வழியாகவும் இன்னும் இறை ஒன்றிப்பின் வழியாகவும் சிலுவை அருளப்பர் இன்னும் குழந்தை தெரசம்மாள் இந்த அக்டோபர் மாதத்திலே நம் ஒவ்வொருவரையுமே சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவும் இந்த ஜெபத்தை தன் வாழ்விலே மையப்படுத்துகிறார். காலையிலே ஜெபித்தார், மாலையிலே ஜெபித்தார், மாலையிலே ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார், நண்பகலிலே ஜெபித்தார், காலை கருக்கலையில் இருந்து ஜெபித்தார் என்று நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம். அப்ப இயேசுடைய வாழ்விலே எப்பொழுதுமே கடவுளோடு அவர் வேண்டிக் கொண்டே இருக்கின்றார், கடவுளோடு உடனே இருக்கின்றார். அதை பொருள் மட்டும் அல்ல, மாறாக தன்னுடைய பணிவாளிலும் தன் முழுமையாக பணியாற்றினார். அவர் நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றை நமக்கு ஜெபம் செய்கின்றோமா என்று கேட்டு பாருங்கள். ஒவ்வொருவருமே ஆண்டவர் ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே என்ற அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே நம்முடைய வேலைகளை செய்கிற பொழுது, நம்முடைய அலுவலகில் ஈடுபடுகிற பொழுது, படிக்கிற பொழுது, வேலைகளை செய்கிற பொழுது இந்த பரலோகத்தின் பிதாவை ஜெபத்தை சொல்லி உங்களுடைய வாழ்வை தொடங்குங்கள். கடவுள் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் இல்லாத வாழ்வு ஒரு வேறில்லாத வாழ்வு. அத்தகைய ஒரு வாழ்வுக்கு நாம் செல்ல வேண்டாம். மாறாக ஜெபத்தோடு ஆண்டவரோ ஜெபமே வெற்றியாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கடவுளுடைய அந்த உடனிருப்பிலே நாம் என்றும் வாழ, சோகத்திலே, துயரத்திலே, பாடுகளிலே, துன்பங்களிலே நாம் இருக்கிற பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் அந்த நம்பிக்கையோடு அவரோடு பேசுகிற பொழுது, அவரோடு மனந்திறந்து உரையாடுகிற பொழுது அதுவே ஜெபமாகிறது. சில வேளைகளிலே நாம் ஜெபத்துடைய பல வளர்ச்சி நிலைகளை பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, டோன்ட் வரி அப்படி சொல்லி பாருங்க. அதுவே ஜெபமாக கூட மாறும். மற்றவரோடு கொள்ளக்கூடிய உறவே ஜெபம், மற்றவர்களோடு கொள்ளக்கூடிய சமாதானமே ஜெபம், நல்ல கனிவான வார்த்தைகளை சொல்லுவதே ஜெபம் போன்ற நற்பண்புகளிலே நாம் வாழ ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? அனைத்தையும் படைத்தாலும் இறைவா நீர் போற்றப்படுவீராக. அன்று நீர் எவ்வாறு கடவுளோடு நீர் ஒன்றித்திருந்தீர், அதே போல இயேசுவே உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஜெபத்திலும் தவத்திலும் புண்ணியத்திலும் நாங்கள் எல்லாரும் ஒன்றித்திருக்க, ஜெபமே வாழ்வாக, ஜெபமே வெற்றியாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் உடைய பிரசன்னத்திலே வாழ எங்களுக்கு உள் மன ஜெபத்தையும் எங்களுக்கு இறை ஆற்றலையும் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபித்திட